ஹலோ கைஸ், இன்றைக்கான இன்டெலிஜென்ட் இன்வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 12 அண்ட் 13 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 12 சாப்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன கன்சிடர் பண்ணணும், அதாவது பி ரேஷியோ எவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரி இன்றைக்கி ஃபார்முலாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நிறையா இருக்குது. அதுக்கப்புறமா 13 சாப்டர் இன்னும் ரொம்ப முக்கியமான சாப்டர். அதில் அவங்களே ஒரு 4 கம்பெனியை கொடுத்து அதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லி நம்மளோட ஃபினான்ஷியல் நாலேஜ் நமக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு அப்படி செக் பண்ணுறது இந்த 13 அண்ட் 13 அப்படியே செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல். அப்போ 12 சாப்டர் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாப்டர் நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஷார்ட் டேர்முக்கும் லாங் டேர்முக்கு எவ்வளோ வித்தியாசம் அப்படி சொல்கிறாங்க. ஷார்ட் டேர்ம்னா நம்ம 1 இயருக்குள்ளே நான் இதுனா அச்சீவ் பண்ணணும் அப்படி சொல்கிறது தான் ஷார்ட் டேர்ம்ஸ். அப்புறமா லாங் டேர்ம்ஸ்னால் மோர் தென் 5 இயர்ஸ் சொல்கிறது தான். ஒரு கம்பெனியில் வந்து ஏர்னிங் பர் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர்னிங் பர் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்க்ரீனில் கொண்டு காட்டுருக்கு, நீங்கள் பாருங்கள். அது ஏர்னிங் பர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக இன்க்ரீஸ் ஆகுது. ஏர்னிங் பர் அதாவது ஏர்னிங் பர் ஷேர் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம இங்கே இடத்துல வந்து கேட்டிருக்காங்க. அது ஏன் ஜாஸ்தி ஆகுதோ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக க்ரோத் ஆகுது, அதனால இம்ப்ரூவ் ஆகுது, அது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறமா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய இது இருக்குது, அங்கே நிறைய அதாவது இன்வெஸ்டருக்கு வந்து காட்டுறதுக்கு, அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி வேணால் பண்ணி நம்மளோட அதாவது கம்பெனியோட ப்ராஃபிட் லைன், அதாவது ஏர்னிங் பர் ரேஷியோ வந்து கம்மி பண்ணி, அது பி ரேஷியோ கம்மி பண்ணி இங்கே ஏர்னிங் பர் ரேஷியோ வந்து அதிகமாக்கலாம். இது கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வைஸ் வர்ஸாக தான் இருக்கும். பி ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது ஏர்னிங் பர் ரேஷியோ வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கும், கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஆனால் அது இன்வெஸ்டராக நீங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஏர்னிங் பர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி எடுக்குது, இப்போ ஸ்டார்ட் பண்ண கம்பெனி உடனே வந்து அதிகமாக அது ஏர்னிங் பர் ரேஷியோ வந்து அதுக்கப்புறமா அதுவும் உடனே அதிகமாகும்போது நமக்கு எல்லா பேத்துக்கும் கண்டிப்பாக யோசனை வருதுன்னு, ஏன் அதிகமாகுது, இதனால் ஆச்சு, அதாவது எப்படி ஒரே வருஷத்துக்குள்ளே இவ்வளோ ஏர்னிங் பர் ரேஷியோ ஆயிருக்குது, இது கண்டிப்பாக எங்கேயாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்படி மென்ஷன் பண்ணலன்னா அது நல்ல கம்பெனி இல்லை அப்படின்னு இதில் வந்து சாப்டரில் வந்து நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறாரு. மூணாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது கம்ப்ளீட்டாக எக்கனாமிக் தான் மூணாவது ஏர்னிங் பர் ரேஷியோ வந்து டிபெண்ட் ஆகிருக்குது. எப்படி நீங்கள் டிபெண்ட் ஆகி பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஆல்கான்னு ஒரு கம்பெனி எடுத்திருக்காரு, நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து 1970 பார்த்தீங்கன்னா $5.20 இது இருக்குது. அதுக்கப்புறமா 1965 பார்த்தீங்கன்னா 1958 இருக்குது. இது எதனால் அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷமே, அதாவது அதுக்கு அடுத்த வருஷமே ஆனுவல் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நியூஸில் வந்து வந்திருக்குது. இது ஒரு அலுமினியம், அதாவது இது ஒரு அலுமினியம் கம்பெனினால அது அலுமினியம் அப்போதைக்கு இருக்க டிமாண்டை வந்து அதிகமாக கம்மியாக இருக்குது. பியூ ரேஷியோ வந்து அதிகமாக கம்மியாக இருக்குது. டிமாண்ட் இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ, அதாவது கம்பெனி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு எக்கனாமிக் சூழ்ந்ததாக தான் இருக்கும். அதனால் கம்பெனியோட டிமாண்டு கம்மியாக வச்சதுக்கப்புறமா பிஇ ரேஷியோ எல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்குது. டிமாண்டே இல்லாதப்போ இவ்வளோ நல்லா ப்ராஃபிட் வருது, அப்போ டிமாண்ட் இருந்தால் எவ்வளோ நல்லா ப்ராஃபிட் வருதுன்னு இன்வெஸ்டர் வந்து அட்ராக்ட் ஆகுது. அப்போ தான் ஒரு கம்பெனி எடுத்தால் நீங்கள் எந்தெந்த செக் பண்ணுவீங்க, ஒரு வெப்சைட்டில் போய் கேஷ் ஃப்ளோ செக் பண்ணுவீங்க, அப்புறமா பிஎல் அப்புறமா செக் பண்ணுவீங்க, அப்புறமா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பண்ணுவீங்க, அப்புறமா பேலன்ஸ் ஷீட். அவ்வளோதான். இந்த மூணு தான் வச்சு நம்ம கம்பெனியை வந்து டிசைட் பண்ணுவோம். ஒரு நல்ல கம்பெனி அவ்வளோதான் கண்டுபிடிப்போம் ஒரு வருஷத்துக்குள்ளே. அதுவே நம்ம ஒரு 10 இயர்ஸ் பார்க்கும்போது இது இவ்வளோ நாள் ஆயிருக்குது அப்படி தெரியும். ஒரு 5 இயருக்குள்ளே இருக்கிற ஆனுவல் ரிப்போர்ட்டை எடுத்து கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்து ஒரு ஓவராலாக ஒரு நல்ல இதுவாக இருக்குதா அப்படி நம்ம ஒன்று பண்ணால் ஒரு ஃபினான்ஷியலு கரெக்டு. இதே நம்ம இன்டெப்த்தாக ஒரு கம்பெனி பார்த்திங்கன்னா அந்த 5 இயர்ஸ்குள்ளேயும் நமக்கு என்னென்ன தெரியாத விஷயம் எவ்வளோ இருக்கும். அதாவது இப்போ பிஇ ரேஷியோ வந்து கம்மி பண்ணதுக்கு, எவ்வளோ டிமாண்ட் இல்லைன்னு கம்மி பண்ணதுக்கு நிறைய சார்ஜஸ் இருக்குது. அதாவது பிஇ ரேஷியோ மாதிரி இந்த மாதிரி 5 வருஷத்துக்குள்ளே எவ்வளோன்னா சேஞ்ச் ஆகிருக்கலாம் அப்படின்னு இதுலேருந்து சொல்ல வர்றாரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சார்ஜஸ் அப்படின்னா இங்கே வந்து ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், டில்யூட் ஆஃப் பாண்ட்ஸ் அப்படி இருக்கும். டில்யூட் ஷேர்ஸ்னால் நீங்கள் ஒரு பாண்ட்ஸை நான் கொடுத்துட்டேன், அந்த பாண்ட்ஸை நீங்கள் இஷ்யூ பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 to 10 இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த பாண்ட்ஸை வந்து அப்படியே ஷேராக கன்வெர்ட் ஆயிரும். அந்த ஷேரை வந்து நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் ஃபர்தராக ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் அதுக்கப்புறமா வித்ட்ரா பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணும்போது, இந்த மாதிரி ஸ்பெஷல் சார்ஜஸ் ஆட் பண்ணும்போது நம்மளோட பிஇ ரேஷியோ வந்து இங்கே அதிகமாக ஆயிரும்.
இதே பாதி கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிஇ ரேஷியோ கம்மி பண்ணுறதுக்கு அதாவது ஸ்பெஷல் சார்ஜஸ் ஆட் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் இருக்கிற லாஸை வந்து காட்டுறதுக்கு, அதாவது இந்த வருஷத்துக்கு லாஸ் வந்து அடுத்த வருஷம் வந்து ஸ்பெஷல் சார்ஜஸ்ன்னு ஆட் பண்ணி அப்புறமா பிஇ ரேஷியோ அதாவது ஏர்னிங் பெர் ரேஷியோ வந்து அங்கே வந்து அதிகமாக காட்டுவாங்க. அதாவது ப்ராஃபிட்டை வந்து நிறைய காட்டுவாங்க. அதனால் நம்ம நிறைய இன்வெஸ்டர் நம்ம என்ன நினைப்போம், ப்ராஃபிட்டாக இருக்குது, இந்த வருஷத்துல ஒரு நல்லா ப்ராஃபிட்டாக இருக்குது, டிமாண்ட் இல்லாதப்பயே. கம்பெனியை பற்றி நீங்கள் படிக்கணுன்னா, ஃபுல் டெப்த்தாக படிக்கணுன்னா, அதோட ஒன்று விடாமல் ஃபுட் நோட்டில் இருந்து கம்பெனி மாடல்ஸ்லேருந்து எத்தனை வருஷத்தில் ஆட் பண்ணது, மர்ஜ் பண்ணாங்களா, எதுக்காக மர்ஜ் பண்ணாங்க, எல்லாமே நீங்கள் ஃபுட் நோட்லேருந்து இன்டெப்த்தாக நீங்கள் படிக்கும்போது அந்த கம்பெனிலேருந்து எங்கெங்கன்னா அந்த இது மாதிரி ஸ்பெஷல் சார்ஜ் ஆட் பண்ணி இந்த மாதிரி நமக்கு இன்வெஸ்டருக்கு தெரியாமல் கோல்மால் பண்ணுறாங்களோ அந்த எல்லாம் நமக்கு தெரியறதுக்கு அப்போ தான் நமக்கு ஆரம்பிக்கணும். அதுக்கு நம்ம ஃபுல் டெப்த்தாக தான் இந்த கம்பெனியை பற்றி படிக்கணும். அதுக்குன்னு நிறைய எஃபர்ட் ஆகும். அதுக்குன்னு 1 to 2 ஹவர்ஸ்க்கு மேலே நமக்கு எஃபர்ட் போடணும். அதுக்குன்னு எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் அதை விட ஜாஸ்தியாகவே தான் வரும். இந்த ஸ்க்ரீனில் கட்டுற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி சார்ஜஸ்னால் இருக்குது. இந்த மாதிரி சார்ஜஸ்னால் யூஸ் பண்ணி, அதாவது பிஇ ரேஷியோவை வந்து அதிகமாக்கி, ஏர்னிங் பெர் ரேஷியோ அதோட அதிகமாக்கி, அதாவது இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து பார்த்து வாங்க வைக்கிறது. இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரினா யூஸ் பண்ணி சிஏஸ் அப்புறமா சிஇஓஸ் வந்து அதிகமாக நம்மளை ஏமாற்ற ஆரம்பிப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் காஸ்ட்னு ஒன்று இருக்கும். டிப்ரிசியேஷன் காஸ்ட்னால் நீங்கள் ஒரு சொத்து வாங்கியிருக்கீங்க, அதாவது ஒரு பில்டிங்கை வாங்கியிருக்கீங்க. இப்போதைக்கு அந்த பில்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் ஆகி, அதாவது அந்த சொத்து உங்கள் கையில் தான் இருக்கும், அதோட வேல்யூ மட்டும் கம்மியாகும். வேல்யூ கம்மியாகும் போது அதோட லாஸ் நீங்கள் காமிச்சு பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அப்படி தான் காட்டுவாங்க. அதாவது ப்ராஃபிட் க்ரோத்தே வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி தான் மாற்றுறது சிஏ அண்டு சிஓஸு. அதனால் நீங்கள் ஒன்று டெப்த்தாக படிக்கும்போது தான் அப்போதைக்கு தான் உங்களுக்கு கம்பெனியோட நாலேஜை பற்றி தெரியும். இவங்க இவ்வளோ டெப்த்தாக படிக்கிறாங்க, அதாவது இவ்வளோ கோல்மால் பண்ணுறாங்க, இவ்வளோ பண்ணி நம்ம ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து ஏமாற்றி இவங்களோட மணியை எடுத்துகிட்டு அப்புறமா ஓடிடுறாங்க. அந்த மாதிரி நமக்கு ஃபுல் டெப்த்தாக பார்த்தா தான் நமக்கு தெரியும். முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி நல்ல கம்பெனி இருக்குது, சிஏ அப்புறமா சிஓஸ் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவாங்களா? நம்மக்கிட்டே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவாங்களா? அது ஒரு நல்ல கம்பெனியாக நம்மக்கிட்டே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்களே நல்லா யோசிங்க. நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, அடிக்கடி நீங்கள் ஒரு சிஏ அப்புறமா சிஓஸ் அதாவது ஹையர் அஃபிஷியலை வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவீங்களா? அப்படி சேஞ்ச் பண்ணால் நீங்கள் ஒரு நல்ல கம்பெனி நீங்கள் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு பெஞ்சமின் வந்து இதுலேருந்து கொஸ்டின் கேட்குறாரு. அதாவது ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஓஸ் இருந்தாலும் சரி, அப்புறமா சிஏ இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஹையர் அஃபிஷியல் வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆச்சுன்னா கம்பெனிலேருந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அடிக்கடி சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கே தெரிஞ்சிடும் அதில் என்னமோ அவங்களுக்குன்னு, அதாவது அவங்க அந்த கம்பெனிலேருந்து ஏதோ ஒரு தப்பான விஷயம் பண்ணுறாங்க. அந்த தப்பான விஷயத்துக்கு வந்து என்னமோ அதுக்காக இன்வெஸ்டர்ஸ்க்கு இதில் வந்து மறைக்கிறாங்க. அப்படி தான் நமக்கு யோசிக்க தோணும். கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துல வந்து அதிகமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதோட வெளியில் இருக்கிறதே நமக்கு நல்ல விஷயம் தான். ஸ்டாக் மார்க்கெட் வந்து வெளில இருக்கிறதே நல்ல விஷயம் தான். பிஸ்னஸ் சைக்கிளை பார்த்தாவே உங்களுக்கே தெரியுது கைஸ். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்குது, அதுக்கப்புறமா த்ரூ அவுட் கீழே வந்து போகுது, அதுக்கப்புறமா மேலே போகுது. அதாவது பிஸ்னஸ் சைக்கிள் அதே மாதிரி தான். டிமாண்ட் இருக்கும்போது மேலே போகும், டிமாண்ட் இல்லாதப்போ அதை விட ரொம்ப கீழே தான் போகும். சேம் அமௌண்ட்டு வந்து போன வருஷம் வந்து அதிகமாக டிமாண்ட் இருக்குன்னா மேலே போச்சுன்னா இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக டிமாண்ட் இருக்குன்னு ரொம்ப டவுட்டு தான். அதுக்கடுத்த வருஷம் வேணால், அதுக்கப்புறமா இந்த வருஷம் நான் லாஸ் ஆச்சுன்னா அது அடுத்த வருஷம் வந்து ப்ராஃபிட்டாக இருக்கலாம். ஏன்னா பிஸ்னஸில் வந்து எல்லாமே இந்த மாதிரி தான். பிஸ்னஸ் சைக்கிளே இந்த மாதிரி தான். ஒரு வாட்டி பீக்கில் இருக்கும், ஒரு வாட்டி டவுனில் ஆகும், திருப்பி பீக்கில் போகும். பிஸ்னஸ் சைக்கிள் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் ஆகும். இந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். கண்டிப்பாக இதில் வந்து பிஸ்னஸ் கம்பெனியில் வந்து எப்படின்னா இன்வெஸ்டர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் த்ரூ அவுட் நம்ம கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதாவது அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அப்போதைக்கு ஏர்னிங் பெர் ரேஷியோ பிஇ ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கும், அப்போதைக்கு தான் நம்ம வாங்கணும் அப்படி சொல்லி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னா கால்குலேட் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிஇ ரேஷியோனா எப்படின்னா ப்ரைஸிங் எக்ஸ்பென்சஸ், அப்படி டிக் ரேஷியோ. அதாவது டிக் ரேஷியோனா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி
ஒரு பாண்ட்ஸை வந்து ஷேர்ஸை கன்வெர்ட்டபிள் பண்ணுறது தான் டிக் ரேஷியோ. அந்த டிக் ரேஷியோ நம்ம அந்த டிக் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஏர்னிங் பர் ஷேரை வச்சு டிவைட் பண்ணி அது க்ரோத் ரேஷியோன்னு ஒன்று இருக்கும். க்ரோத் ரேஷியோவில் டிவைட் பண்ணி டிக் ரேஷியோ வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சலாம். ரேஷியோ யூஸ் பண்ணணுனால தான் நம்ம பிஇ ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டிக் ரேஷியோ நம்ம யூஸ் பண்ணோம். நீங்கள் ஒரு கம்பெனியில் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் நீங்கள் படிக்கும்போது எப்பயுமே ஃபஸ்ட்லேருந்து படிக்காதீங்க, லாஸ்ட்லேருந்து படிக்க சொல்கிறாங்க. ஏன்னா கேஷ் ஃப்ளோ அந்த மாதிரி இடத்துல வந்து தான் அதிகமாக வந்து மறைச்சி வைப்பாங்க. அதாவது எப்படின்னா அதாவது அவங்களோட மணியை வந்து எங்கெங்கன்னா ஒழிச்சு வைப்பாங்க அப்படி சொல்லிட்டு லாஸ்ட்டில் தான் வைப்பாங்க. அதனால் நிறைய வந்து அதாவது இன்வெஸ்டர் வந்து லாஸ்ட்லேருந்து படிக்க ஆரம்பித்தாவே தெரிஞ்சிடும் இது எப்படிப்பட்ட கம்பெனி. ஸ்டார்டிங்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இத்தனை ஸ்பெஷல் சார்ஜஸ், இத்தனை சார்ஜஸ் போடும்போது தெரிஞ்சிடும் கம்பெனிலேருந்து என்னமோ பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்த 2 செகண்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சாப்டர் நம்பர் 13 பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பேரிசேஷன் ஆஃப் கம்பெனி. அதாவது 12th சாப்டருக்கு முன்னாடியே நான் சொன்னேன், இதில் ஃபஸ்ட்டு எல்லாமே கம்பேரிசேஷன் பண்ணுறது. 4 கம்பெனியில் கொடுத்துட்டு 4ல் எது பெஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணணும். ஒரு ஆஸ் எ இன்வெஸ்டராக நம்ம ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டராக நம்ம எப்படி சூஸ் பண்ணணும், ஒரு கம்பெனிஸை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படி சொல்லி தான் இந்த டாப்பிக்கை ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களே ஒரு 4 கம்பெனியை வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரேண்டமாக எம்பர்சி, எல்ட்ரான், எம்பட் இந்த மாதிரி 4 கம்பெனியை சூஸ் இருக்காங்க. இது 1970 அந்த புக்கு ரைட் பண்ணது 1970 தான். அதுக்கப்புறமா இந்த பேலன்ஸ் ஷீட், அப்புறமா பிஎல், அப்புறமா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், இது 3க்குமே ஒரே இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அதாவது 6 க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அந்த க்ரைட்டீரியாஸில் இருந்தால் மட்டும்தான் ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் வந்து இந்த ஷேரை வந்து வாங்குவாங்க அப்படி சொல்லி நம்மக்கிட்ட ஒரு 6 கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க, 6 பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறமா தான் அதை வந்து நம்ம ஷேரை வந்து வாங்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன பேராமீட்டர்ஸ் நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், நீங்கள் பார்த்து தெரியும். என்ன பேராமீட்டர்ஸில் வந்து எது அதிகமாக வருது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட டிவிடெண்ட்ஸ் ஒரே ஒரு இதில் வந்து பேராமீட்டரில் பார்த்தீங்கன்னா எல்ட்ரான் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அதிகமாக தருது. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பெர் ரேஷியோ, அதாவது ஏர்னிங் பெர் ஷேர் 2 கம்பெனி வருது. 2 கம்பெனி பார்த்தீங்கன்னா எம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்னு கொடுத்துருக்காங்க, அப்புறமா நெட் சேல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நெட் சேல்ஸ்னால் என்னென்னா நெட் ப்ராஃபிட் தான். அதாவது அதிகமாக பணம் அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மாதிரி ஆக்டிவிட்டி நடக்குது, அதாவது மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் மாதிரி ஆக்டிவேட் பண்ணுது. அப்புறமா எம்பர்ஸ் அது எலக்ட்ரிக்கல் கம்பெனி வந்து அதிகமாக வந்து சேல்ஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸ்டெபிலிட்டி அண்டு க்ரோத் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, ஸ்டெபிலிட்டினா எத்தனை வருஷம் சர்வைவ் ஆகிருக்குது அப்படி தான் நம்ம அர்த்தம். க்ரோத்னா பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் க்ரோத் நல்லா வந்திருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அதில் 2 காலம் கொடுத்துருக்காங்க. 1968 அண்ட் 1970 அந்த ஒரு காலம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு 1963 அண்ட் அப்புறமா 1963 இந்த 2மே கம்பேர் பண்ணணும். 2மே கம்பேர் பண்ணி எந்த வருஷத்தில் வந்து அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குதுன்னு பார்த்ததுக்கப்புறமா, அதாவது ஃப்யூச்சர் 1968 to 1997 வரைக்கும் 1% அதிகமாகிடுச்சுன்னா இது ஒரு நல்ல கம்பெனின்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டெபிலிட்டி அண்ட் க்ரோத்தை வந்து இந்த மாதிரி தான் பேராமீட்டரில் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா குயிக் ரேஷியோனா ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷனை வந்து கண்டுபிடிக்கிறது. ஃபினான்ஷியல் பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுனா எப்படின்னா, இருக்கிற கரண்ட் அசெட், அதாவது கரண்ட் சொத்தை வச்சு ப்ளஸ் கரண்ட் லயபிலிட்டி, அதாவது கடனோட டிவைட் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ குயிக் ரேஷியோ இருக்குதோ அதை வச்சு கொஞ்சம் கால்குலேட் பண்ணணும். இந்த கம்பெனிஸில் வந்து எல்லாம் கொடுத்துருக்க 4 கம்பெனியுமே நல்ல கம்பெனி தான். ஏன்னா யாருக்குமே அதிகமாக டெப்த் இல்லை, யாருக்குமே அவ்வளோ கடனாக இல்லை, நீங்கள் பார்த்தாவே தெரியும். நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் ஹிஸ்ட்ரி லாஸ்ட் ஒரு 15 வருஷமாக பார்த்தீங்கன்னா 15 வருஷமாக எந்தெந்த கம்பெனியில் வந்து ஒரு ஓவராலாக ஒரு இந்த வெளியில் ஒரு சொல்ல வர்றாரு, 15 வருஷமாக எந்த ஒரு கம்பெனி வந்து அதாவது அவங்களோட ஏர்னிங்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியலன்னா அது ஒரு நல்ல கம்பெனியே இல்லை சொல்ல வர்றாரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஓவராலாக ஒரு நல்ல கன்க்ளூஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனியை சூஸ் பண்ணுவீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு இத்தனை பேராமீட்டரில் இருந்து நீங்கள் இதில் எந்த கம்பெனியை சூஸ் பண்ணுவீங்க இது நீங்கள் பண்ணி கமெண்ட்டை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். தேங்க்யூ கைஸ்.